வரதுக்கு முன்னாடி ஏதோ பூச்சி உடம்பெல்லாம் பூச்செல்லாம் உடம்புல ஓடுற மாதிரி இருக்கு, தொலைச்சி ஏறின மாதிரி வயிறெல்லாம் அப்படியே திம்முன்னு ஏதோ மாசமாகும். அந்த வயிறெல்லாம் ரொம்ப உப்பசம் ஆயிரும், சாப்பிடனாலும் உப்பசமாவே இருக்கும் எப்பயுமே, ஃப்ரீயே ஆகாது எனக்கு. அப்புறம் உடனே வயிறெல்லாம் இதை வளர்த்துற மாதிரி பாத்ரூம் இப்படியே இருந்துச்சு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இப்படியே இருந்துச்சு, 1 வாரமும் இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்க வந்த வாட்டி தான், இப்ப இங்க வந்த வாட்டி கூட காலையில கூட அப்படி இருந்துச்சுங்கண்ணா, வயிறு உப்பன மாதிரி மண்டெல்லாம் மிஸ்னு ஏறுற மாதிரி. அப்ப எனக்கு ஏதோ இப்ப வந்து கூட சரி போ, இது ஒன்னும் வேலைக்கு ஆகாது பழகுது, நான் ஏதோ பண்ணிக்கலாம் போறேன் அப்படின்னு இங்க கூட வந்து ஏதோ பண்ணிக்கலாம் இங்க உட்காந்து இங்க கூட உட்காந்து கூட நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் நம்ம பாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, அப்ப நம்ம உருவம் போட்டு பூஜை பண்ணோம்ல, அப்ப எப்படி அப்பயாவது நம்புனீங்களா? நல்லா நினைச்சீங்களா? நல்லா நீங்க அந்த பூசணிக்காய் கோழியா இருக்கும் போதெல்லாம் எதுவும் தெரியல, எலுமிச்சு பழம் இருக்கும் போது கூட எதுவும் தெரியல. அந்த பொம்மையை மூஞ்சில கொண்டு வந்தீங்க, அப்ப வந்து வவுத்த போட்டு யாரும் மென்ன மாதிரி கிளன மாதிரி புடிச்சு புடுங்க எடுக்கிறாங்க வெளியே. வயித்த அடி வயிற்று போட்டு புடுங்குது, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் பெரிய விரல்ல அடி வயிறு என்ன, அடி வயிற்றுல என்ன இருக்கும்? கர்ப்பப்பை அங்கத்தானே இருக்கு. அந்த கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தைய சாப்பிடுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்பதான் அதுதானே புடுங்குறதும். அதுக்கப்புறம் பெருவிரல லாஸ்டா பெருவிரல இழுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை நல்லா நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கு நம்ம பூஜை பண்ணி முடிச்சு? இப்ப வயிறு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்கன்னா, அப்புறம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. அந்த மாதிரி தொந்தரவு இல்ல, நல்லா ஆயிடுச்சா? குழந்தை இருக்குங்களா? அந்த குழந்தை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கு உங்களுக்கு. 9 வருஷமா மாமா 9 வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டம்ல திட்டுறாங்க, பேசலாம் குடிக்க சொல்லுங்கண்ணே. அது உள்ள இருந்துகிட்டு அந்த குழந்தைய சாப்பிடறதுக்கு தான் அந்த தீய சக்தி. இவங்களை கொண்டு போயிட்டு நம்ம அதுல கண்டிப்பா நான் இங்க வரலீங்கன்னா அண்ணா, நான் கண்டிப்பா வரலன்னா என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்திருப்பாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்து பைத்தியன்னு என் புருஷனே சேர்த்திருப்பாங்க. பைத்தியன்னு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்குங்கண்ணா, ஃப்ரீயா இருக்கு. எத்தனை தடவை கரு உண்டானுச்சு உங்களுக்கு? 4 தடவை. 4 தடவை எத்தனை மாசத்துல? 2 மாசத்துல ஒரு தடவை, 4 மாசத்துல ஒரு தடவை, 8 மாசத்துல குழந்தையாவே. 8 மாசத்துல அபாசன் ஆயிருச்சு, சாப்பிட்டுருச்சு. உள்ள இருக்கிற சக்தி சாப்பிட்டு 4 மாசத்துல கர்ப்பப்பையில தெரிச்சிருச்சுங்க, அப்படியே தெரிச்சு செதறி போய் கிடக்குது கரு. புரியுது. அப்புறம் அது அந்த சக்தி உங்க மேல வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் ஓடுறது ஒடியாறது குழங்குறதுலாம் உணர முடிச்சு அவங்களால? நம்ம ஊடுருவுன்னு சொல்லுவோம்ல, நம்ம சதைக்குள்ள ஊடுருவி வரும், அந்த மாதிரி அதெல்லாம் உணர முடிஞ்சா? நல்லாவே உணர்ந்துச்சுங்களா? ஓடுறது ஒடியாறதுலாம் நல்ல ஒரு உயிராவே, ஒரு உயிர் பூச்சி நல்லாவே மண்டையில இருந்து பாதை வரைக்கும் ஓடுது ஓடியாவது, தாங்கவே முடியல. இது ஹாஸ்பிட்டல்ல காட்டி இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்ட பிறகு இன்னும் இருக்கு அதிகமாயிருச்சு. ஏதோ சும்மா தூங்கிட்டு இருந்த நான் கல் எடுத்து போட்டா என்ன பண்ணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லி அம்மா போன்னு சொல்லி போச்சு, வேப்பானே காய வச்சு வேப்பானு நல்ல. இப்போ ஊறது பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஊறது ஒரு பரிகாரம் பண்ணி அப்படியே ஃப்ரீயா இருக்கு உடம்பு. அது ஏதோ ஒரு தண்ணி தூக்கி வச்சது மாதிரி இப்ப இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? அந்த பிரச்சனைக்கு எங்க இருந்து வந்து பாத்தீங்க? அத சொல்லுங்க. பாம்பேல இருந்து வந்தோம். 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு சரியாகணும் பாம்பேல இருந்து இங்க வந்திருக்கோம். பண்ணி எத்தனை நான் பூஜை பண்ணி எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு நல்லா ஆச்சு? நீங்க அந்த பொம்மை கொண்டு வந்தீங்களே அப்பயே நல்லா ஆயிடுச்சு. அப்ப அந்த மயானத்துல 1 நிமிஷத்துலயே அது நல்லா ஆக்கிட்டேன். நல்லா ஆயிடுச்சு. உங்கள மாதிரி யாரும் வந்தா நல்லா ஆகலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். ஓகே, நீங்க எப்படி வந்தீங்க? நான் எங்க அம்மா சொல்லி தான் வந்தேன். உங்களுக்கு யார் சொன்னா? உங்களதாமா? அம்மா தான் சொன்னீங்க. சின்னம்மா சொல்லி தங்கச்சி சொல்லிச்சுக்கண்ணே. தங்கச்சி சொல்லிதான் நான் வந்து நின்னேன். அப்புறம் தான் பிள்ளை உங்களுக்கு பண்ண பூஜை சரியா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா அம்மா புலம்புற தங்கச்சி பேசுனா எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிகிட்டே போகல, நெட்டா கோயிலுக்கு இங்கே வந்துட்டேன், அங்காளம்மா கோயிலுக்கு வந்துட்டேன். உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இங்கே சரி பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லா ஆயிடுச்சு, குடும்பம் நல்லா இருந்துருக்கோம். அது பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்களும் பூஜை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பூஜை பண்ண பிற்பாடு இப்போ எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? எங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை எதுவுமே. வீட்டுக்காரங்க எங்களுக்குலாம் நல்லா இருக்கிறோம். பையனுக்கு தான் பிரச்சனை.
அவங்களுக்கு இன்னும் பூஜை பண்ணல. அவங்களுக்கு இன்னும் பண்ணல. நல்லாவே நல்லாவே மயக்கம் உட்காந்து வருது, திடீர்னு கண்ணெல்லாம் அப்படியே நீளமுத்து வர மாதிரி இருக்குது. முன்ன இது சாப்பிட்டாலும் அப்படியே பாத்ரூம் போறான். இன்னும் சரி அதுலயே சொல்லுங்க. அவனை உட்கார வைக்கல, எங்களை மட்டும் உட்கார வச்சு செஞ்சாங்க. இல்லை நெக்ஸ்ட் பையனுக்கு செய்யணுங்களா? அம்மா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுங்கண்ணா எங்களுக்கு பரிகாரம் பண்ணதுக்கு முன்னாடி? எனக்கு எனக்கு வந்து காலே ஒரு கால் வராதே அப்படியே இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு? கால் ஒரு காலே வரல. ம். இது இப்போ பச்சினு இது எல்லாமே குடையும். ம். இது பொருளையும் குடையும். அப்புறம் கையே இந்த கை வராத இருந்துச்சு. எரிச்சல் எல்லாம் கை பூரா கால் பூரா எல்லாம் எரிச்சல் தான். ஒரு நேரம் கறக்க ஒரு நேரம் இருக்காது. எங்கே போகலாம் எங்கே வரலாம் நல்ல இது எனக்கு வேலைக்கே போக முடியாது. ஒரு சுற்றுவேன் அப்படியே வந்து படுத்துக்குவேன். ஒரு சுற்றி வந்து படுத்துக்குவேன். நல்ல நினைவா இருக்காது. வவரில் உப்புற மாதிரி இருக்காது. அப்புறம் கோயில்ல வந்து உங்களுக்கு பூஜை பண்ணணுமா? நீ பூஜை பண்ண பிற்பாடு எனக்கு நல்லா அதே மாதிரி மயானத்துல பூஜை பண்ணணும். பண்ணாட்டி உங்களுக்கு அந்த வழியில இருந்துச்சா? இல்லை. நான் பண்ணி எவ்வளவு நாள்ல நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? நீ பண்ணி அப்படியே 4 நாளாக சரி ஆயிடுச்சு. சரி, இப்போ 1 மாதம் இருக்குமா வந்து நான் வந்து 1 மாதம் ஆச்சு. 1 மாசத்துக்கு மேல இருக்கும். 1 மாதம் 2 மாசமே இருக்கும். அவங்களும் இப்போ வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்களே நிறுத்திட்டாங்க. இந்த பூஜை பண்ணோன்னே குடியை நிறுத்திட்டாங்க. பூஜை இங்கே வந்த பிற்பாட்டை நிறுத்திட்டாங்க. பையனுக்கு தான் அப்படி இருக்குது. மயக்கம் வருது, அப்படியே தலை சுத்தல் வருது. தலை சுத்தலாக வருது பையனுக்கு. பையனை உட்கார வைக்கல. இன்னும் பையனுக்கு பண்ணணும். பையன் வந்து அப்படியே தான் வாக்கால ஓட்டு போயிருது. சரிம்மா, வேலைக்கு போகல. காலேஜ் படிச்சான், வேலைக்கே போகல. என்ன கேக்குறாங்கன்னா உங்களை மாதிரி யாரும் இங்க பிரச்சனை வந்தா நல்லாவுமா நல்லாவுமா அப்படின்னு நான் சொல்றேன். நல்லாவுனா நல்லாவுனா ஆவாதுன்னா சிலர் கூட போட்டு இப்படி காமிச்சா நான் நம்பி தான் வந்தேன். அங்காளம்மாள் நம்பி நான் வந்துக்கிறேன். அந்த எவ்வளவு தொலைவிலேயே நான் ஆஸ்பத்திரிக்கு போகல. இவங்களே